Hello everyone, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோல class 7th standard fractions chapterல இருந்து இது வந்து ICSE syllabus fractions chapterல இருந்து ஒரு question நான் இங்க எழுதி இருக்கிறேன். அதனுடைய சொல்யூஷனும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல question நான் first read பண்றேன். இந்த question எப்படி சொல்யூஷன் எடுக்கிறோம் அப்படிங்கற ப்ரொசீஜரும் சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சிலபஸ் வந்து ஐசிஎஸ்சி சிலபஸ் 7th ஸ்டாண்டர்ட் போர்ஷன், சாப்டர் நேம் வந்து ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, இப்போது ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃப்ரம் எ பீஸ் ஆஃப் லேண்ட் 1/3 இஸ் பாட் பை ராஜேஷ். ராஜேஷுங்கிற பர்சன் வந்து 1/3 ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்குறாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, 1/3 ஆஃப் ரிமைனிங். ஸோ இந்த வேர்டை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் பார்ட், அதாவது ராஜேஷ் வாங்கினது போக இருக்கிற ரிமைனிங் பார்ட்டில் 1/3 பார்ட், அதாவது 1/3 பார்ட்டை வந்து மனோஜ் வாங்குறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வாங்கினதுக்கு அப்புறம் 600 மீட்டர் ஸ்கொயர் வந்து லேண்டு விற்காம, அதாவது அன்சோல்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. நமக்கு என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் அப்படின்னா, ஃபைண்ட் தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி பீஸ் ஆஃப் லேண்ட். இதுதான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ ப்ராப்ளத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ராஜேஷுங்கிற பர்சன் வந்து 1/3 ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு. தென் பேலன்ஸ் ரிமைனிங் பார்ட்டில் 1/3 ப்ராப்பர்ட்டியை வந்து மனோஜ் வாங்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் வாங்கினதுக்கு அப்புறம் 600 மீட்டர் ஸ்கொயர் லேண்ட் வந்து அன்சோல்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் ஏரியா ஆஃப் தி பீஸ் ஆஃப் லேண்ட். ஸோ கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொல்யூஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். டோட்டல் ஏரியாவை வந்து நம்ம எக்ஸ் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். டோட்டல் ஏரியா தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வேல்யூவை எக்ஸ்ன்னு நான் இங்கே அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, முதல்ல வந்து ராஜேஷ் வாங்கின ஏரியாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, சம்மில் கொடுத்துருக்கிறது 1/3 ப்ராப்பர்ட்டி. ஸோ டோட்டல் ப்ராப்பர்ட்டியை ஏரியாவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஸோ 1/3 எக்ஸ்ன்னு நான் இங்கே எடுத்துக்கிறேன். அடுத்தது, இப்போ ராஜேஷ் வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கிற ரிமைனிங் ஏரியா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் அந்த ரிமைனிங் ஏரியாவில் 1/3 பார்ட்டை வந்து மனோஜ் வாங்குறாரு. ஸோ மனோஜ் வாங்குற ஏரியாவுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிமைனிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ரிமைனிங் ஏரியா ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா வந்து எக்ஸு. எக்ஸிலிருந்து ராஜேஷ் வாங்கினது 1/3 இன்ட்டு எக்ஸு. ஸோ இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1/3 எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது ஒரு நியூமரேட்டர் வேல்யூ, டினாமினேட்டர் 1 இருக்கிறதா தான் நம்ம எப்பயும் அஷ்யூம் பண்ணிக்கிறோம் ப்ராப்ளத்தில். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 1/3 எக்ஸ், அதனுடைய வேல்யூ 3. இங்கே எல்சிஎம் 3x மைனஸ் எக்ஸ். ஸோ 2x/3ங்கிறது தான் நமக்கு ரிமைனிங் ஏரியா. ராஜேஷ் வாங்கினது போக ரிமைனிங் ஏரியா 2x/3. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, ரிமைனிங் ஏரியாவில் வந்து 1/3 பார்ட்டை மனோஜ் வாங்குறாரு. அதுதான் நமக்கு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சம்மில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா, 1/3 இன்ட்டு 2x/3, ஏன்னா ரிமைனிங் பார்ட்டில் 1/3 பார்ட்டை தான் வந்து மனோஜ் வாங்குறாரு. ஸோ இவர் வாங்குற மனோஜ் வாங்குற ஏரியா, டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னா 2x/3. because 1/3 into 2/3x பண்ணணும். that value equal to 2x divided by 9. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, ராஜேஷ் அண்ட் மனோஜ் ரெண்டு பேரும் வாங்குற லேண்டுடைய டோட்டல் ஏரியா என்னன்னு பார்க்குறேன். ராஜேஷ் வாங்கினது x/3 அண்ட் மனோஜ் வாங்கினது 2x/9. ஸோ ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே 9 எல்சிஎம், நியூமரேட்டர் 3x + 2x. ஸோ டோட்டல் வந்து 5x/9. இது வந்து ராஜேஷும் மனோஜும் சேர்ந்து வாங்கின டோட்டல் பீஸ் ஆஃப் லேண்ட். அந்த வாங்கின ஏரியாவுடைய டோட்டல் லேண்டுடைய ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு சம்மில் கொடுத்துருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்,
அன்சோல்டு ப்ராப்பர்ட்டி எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்கிற அன்சோல்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக டோட்டல் ஏரியா எக்ஸு அதிலிருந்து இந்த 5x/9 மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா டோட்டல் ஏரியாவிலிருந்து ராஜேஷ் அண்ட் மனோஜ் வாங்கின ஏரியாவுடைய வேல்யூவை மைனஸ் பண்ணாதான் நமக்கு ரிமைனிங் அன்சோல்டு ப்ராப்பர்ட்டி என்னங்கிறது வேல்யூ தெரியும். ஸோ எக்ஸ் மைனஸ் 5x/9. 5x/9ங்கிறது வந்து ராஜேஷ் அண்ட் மனோஜ் வாங்கின டோட்டல் ஏரியா. தென் நம்ம எடுத்திருக்கிற அசம்ஷன் டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதில் இருந்து ராஜேஷ் அண்ட் மனோஜ் வாங்கின வேல்யூ வந்து 5x/9. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டா அன்சோல்டு ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ வந்துடும். அந்த வேல்யூ வந்து இங்கே 9x minus 5x, 9 தான் இங்கே LCM. ஸோ 4x divided by 9. 4x/9ங்கிறது தான் இங்கே வந்து நமக்கு unsold property உடைய வேல்யூ, that is 4x/9. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க. நமக்கு கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து 600 மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து அன்சோல்டு ப்ராப்பர்ட்டி உடைய வேல்யூ. ஸோ 600 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x/9. ஓகே, இங்கே ஏ 4x/9 நம்ம ஈக்குவல் டுன்னு எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் ஏரியா ஆஃப் அன்சோல்டு ப்ராப்பர்ட்டி வந்து 4x/9. சம்மில் கொடுத்துருக்கிறது 600 மீட்டர் ஸ்கொயர் தான் அன்சோல்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரெண்டு வேல்யூவையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஸோ 600 ஈக்குவல் டு 4x/9. 600 இன்ட்டு 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு 4x. ஸோ 5400 ஈக்குவல் டு 4x. இதிலிருந்து எக்ஸ் வேல்யூ 5400 டிவைடட் பை 4, 1350 அப்படிங்கிறது ஆன்சராக வருது. எக்ஸுன்னு நம்ம எதை அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டல் ஏரியாவுடைய வேல்யூ, அதுதான் 1350. ஸோ அதுதான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு 1350 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த ப்ராப்ளமுடைய சொல்யூஷன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.